வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிராஜுவிட்டினா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, டாபிக்குள்ளே போகலாம். கிராஜுவிட்டினா என்ன? ஒரு எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயர் கொடுக்குற அமௌண்ட் அவங்க எதுக்காக கொடுப்பாங்கன்னா, சப்போஸ் ஒரு எம்ப்ளாயி ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஒர்க் பண்ணதுக்கு ஒரு அப்ரிஷியேஷனுக்காக கொடுக்குற அமௌண்ட்டு தான் கிராஜுவிட்டி. இது யார் கொடுப்பாங்கன்னா, எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு கொடுப்பாங்க. ஓகே, இது இந்த கான்செப்ட், இந்த மாதிரி அப்ரிஷியேஷன் பண்ணி கொடுக்குற அமௌண்ட்டையும் ஸ்டாச்சுட்ரி மூலமாகவும் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது சட்டமும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ரொம்ப வருஷமாக ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சேலரி மட்டும் கொடுத்தா போதாது, அவங்களுக்கு சில அப்ரிஷியேஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்காக கொடுக்குற அமௌண்ட்டு தான் கிராஜுவிட்டி. ஓகே, அதான் சொல்கிறாங்க. இட் இஸ் அ வாலண்டரி பேமெண்ட் மேட் பை அன் எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி ஃபார் appreciation of services rendered by employee. Therefore, payment of Gratuity Act 1972 is a statutory recognition of concept of gratuity. இதை அந்த கான்செப்ட்கா இது ஒரு கான்செப்ட்னே சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது அந்த கிராஜுவிட்டி பார்த்தோம்ல, அது அதுக்கான ஃப்ளோ சார்ட். அதாவது யாருக்கு இது டேக்ஸ் ஆகுது, யாருக்கு எக்ஸம்ஷன் ஆகுது, அது பார்க்கலாம். இப்போது கிராஜுவிட்டி ஒரு எம்ப்ளாயி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது ஒர்க்கிங்கில் இருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு 5 years 4 years 6 years கூட இருக்கலாம். பட் இன் பிட்வீன், தட் இஸ் பிஃபோர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிராஜுவிட்டிங்கிற ஒரு அமௌண்ட் அப்ரிஷியேஷன் மூலமாக அந்த எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது மொத்தமாக டேக்ஸ் ஆயிரும். ஓகே, அதே இது சப்போஸ் அதே அமௌண்ட்டு, அந்த கிராஜுவிட்டி அதாவது அப்ரிசியேஷன் அமௌண்ட்டு அவங்க ரிட்டையர் ஆகும்போது கொடுத்தாலோ, இல்லை சப்போஸ் அவங்களுக்கு ஒர்க்கு இன்னும் இருக்குது, அவங்க டெர்மினேஷன் இன்னும் ஆகலை, ரிட்டையர் இன்னும் ஆகலை, ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க சப்போஸ் டெத் ஆகிடுச்சு, அன்சர்டனிட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போவும் கிராஜுவிட்டி எம்ப்ளாயர் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது, அதாவது ரிட்டையர்மெண்ட்லேயோ இல்லை அவங்களுக்கு டெத் வரும்போதோ கொடுக்குற அமௌண்ட்டு எப்படி டேக்ஸ் ஆகுது, எவ்வளோ எக்ஸம்ட் ஆகுது, அதுதான் இந்த ஃப்ளோ சார்ட். அப்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஏதோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டையர் ஆனாலோ, சப்போஸ் அவங்களுக்கு டெத் ஆச்சுனாலோ அவங்களுக்கு சில எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். செக்ஷன் 10 சப்செக்ஷன் 10 சப்க்ளாஸ் 1ல். அதே இது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சொல்லுவாங்க, அதாவது ப்ரைவேட் செக்டார் எம்ப்ளாயி, அதர் தேன் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி எல்லாமே அதர் எம்ப்ளாயீஸ்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த அதர் எம்ப்ளாயீஸ்க்கு 2 டிவிஷன் இருக்குது. ஒருத்தர் எப்படின்னா, கவர்டு அண்டர் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972. அது கவர் ஆச்சுன்னா, பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் படி 1972 ஆக்ட் படி அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டு எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு கொடுக்குற அமௌண்ட்டு, கிராஜுவிட்டி அமௌண்ட் இந்த ஆக்ட் படி கவர் ஆச்சுன்னா அவங்களுக்கு செக்ஷன் 10 சப்செக்ஷன் 10 சப்க்ளாஸ் 2ல் எக்ஸம்ஷன் கிடைக்கும். அதே சப்போஸ் அவங்க எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு கொடுக்குற அமௌண்ட்டு கவர் ஆகலை அப்படின்னா, அதாவது நாட் கவர்டு அண்டர் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972னா 10 சப்செக்ஷன் 10 சப்க்ளாஸ் 3ல் சில எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அதாவது இப்போ நாங்கள் கிராஜுவிட்டியில் இந்த ஃப்ளோ சார்ட் முக்கியமாக எதுக்குன்னா, எக்ஸம்ஷன் கிராஜுவிட்டியில் கிடைக்கிற எக்ஸம்ஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எப்போ கிடைக்கும்னா, சப்போஸ் எம்ப்ளாயி ரிட்டையர் ஆனாலோ, இல்லை அவங்களுக்கு தெரியாமல் அன்சர்டன்ட்டாக சடனாக டெத் ஆனாலோ அப்போ தான் இந்த எக்ஸம்ஷன் கிடைக்கும். அதே அவங்க சர்வீஸில் இருக்கும்போது ரிசீவ் பண்ணால் அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் டேக்ஸபிள் ஆயிரும். அதில் எந்த எக்ஸம்ஷனும் கிடைக்காது. இப்போது எம்ப்ளாயிக்கு என்ன சொல்கிறாங்க, கிடைக்கிற அமௌண்ட்டு, கிராஜுவிட்டி அமௌண்ட்டு கவர் ஆகும்போது, அந்த ஆக்ட் கிராஜுவிட்டி ஆக்டில் கவர் ஆச்சுன்னா எவ்வளோ எக்ஸம்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற கேல்குலேஷன் தான் இங்கே பார்க்குறோம். ஸோ அதுக்கான லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க எவ்வளோன்னு. ஸோ ஃபஸ்ட்டு 20 lakh அப்படின்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னது ஸ்டாச்சுட்ரி லிமிட்டு, அது கவர்மெண்ட் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு. செகண்டு ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ்டு,
ஒரு கம்பெனியில் வந்து எவ்வளோ வேணாலும் அந்த எம்ப்ளாயர் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் 20 லேக்கு கூட கம்மியாக கொடுத்துருக்கலாம். அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அங்கே எடுத்துக்கணும். தேர்டு, 15 days salary based on last drawn salary for every completed years of service or part in excess of 6 months. இங்கே என்னென்னா 15 நாள் 15 days சேலரின்னு எடுத்துக்கணும். ஓகே, 15 days salary based on last drawn salary. இங்கே லாஸ்ட் ட்ரான் சேலரிங்கிற மீனிங் வந்து என்னென்னா லாஸ்ட்டு மந்த்து ரிசீவ் பண்ண சேலரி, அது எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸுங்கிறது வந்து இப்போது 27 years and 8 months கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது 27 years + 8 months 8 monthங்கிறது வந்து என்னென்னா இங்கே வந்து என்னென்னா 6 monthsக்கு மேலே இருக்குது. அதுக்கு தான் இங்கே ஒரு வேர்ட் சொல்லியிருக்காங்க, ஆர் பார்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 6 months. சப்போஸ் இப்போது ஃப்ராக்ஷனில் வருது பார்த்தீங்களா, 27 years and 8 months அப்படின்னு, அது வந்து 6 months விட மேலே இருக்கும்போது அந்த 27 yearsங்க நம்ம எடுக்கக்கூடாது, 28 yearsனு கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும். இங்கே நம்பர் ஆஃப் டேஸ் இந்த மந்த் வந்து 26 daysனு எடுத்துக்கணும். அதாவது ஒரு மந்த்துக்கு 30 days கணக்கில் எடுத்துக்கணும். 4 days சண்டே, அந்த 4 days விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 26 days. அப்போது 15 days சேலரிங்கிறது அந்த ஒரு மாதத்துக்கான சேலரி கணக்கில் எடுத்துக்கணும். இப்போது லாஸ்ட் ட்ரான் சேலரி அப்படின்னா என்ன, அதில் வந்து என்னென்ன வந்து ஆட் ஆகும் அப்படின்னா, பேசிக் சேலரி உங்களுக்கு வந்து பேசிக் சேலரி வந்து கொடுத்துருப்பாங்களே அது பர் மந்த் எடுத்துக்கணும். லாஸ்ட் மந்த்து உங்களுக்கு என்னவோ அது, ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ், டோட்டல் டியர்னஸ் அலவன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை மொத்தமாக எடுத்துக்கணும். மொத்தமாக எடுத்து ஆட் பண்ணி போட்டிங்கன்னா லாஸ்ட் ட்ரான் சேலரி. இப்போது நாட் கவர்டு பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் பார்க்கலாம். ஓகேவா, அதே தான் எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயி கொடுக்குற அமௌண்ட் வந்து ஆக்ட் படி கவர் ஆகாமல் இருக்கும்போது அவங்களுக்கான கேல்குலேஷன் எப்படி வருது. இப்போது இந்த அமௌண்ட்டை வந்து இது வந்து டெத்துக்கும் ரிட்டையர்மெண்ட், சரியா, ரிட்டையர் ஆனால் எம்ப்ளாயி வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. சப்போஸ் எம்ப்ளாயி இல்லாத டைமில், அதாவது அவங்களுக்கு டெத் ஆகிடுச்சுன்னா அது வந்து யார் ரிசீவ் பண்ணுவாங்க, அதுதான் இந்த கேல்குலேஷன். ஒன்று இந்த அமௌண்ட் வந்து அவங்க ரிட்டையர் ஆகும்போது கொடுக்கலாம், இல்லை டெர்மினேஷன் ஆகும்போது கொடுக்கலாம், இல்லைனா ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களால உடம்பு சரியில்லாமல் வந்தோ ஏதோ ஆயிடுச்சு, ஆனால் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, பட் இன்கெப்பாசிட்டேட்டட் அப்படின்னா அவங்களால முடியலை, அந்த ஒர்க் பண்ண முடியாத பட்சத்துலேயும் அவங்களுக்கு வந்து இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் அதே எம்ப்ளாய்க்கு வந்து டெத் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபோ இல்லை அவங்க சில்ட்ரனோ இல்லை அவங்கள நம்பி இருக்கிற டிபெண்டன்ஸ் யார் வேணாலும் அந்த அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணலாம். இப்போது நாட் கவர்டு பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டுக்கான கேல்குலேஷன் எப்படி பார்க்கலாம். சேம் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண லிமிட் வந்து எவ்வளோ, 20 lakh, அதை எடுத்துக்கோங்க. இப்போது ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ்டு உங்களோட எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு கொடுத்துக்கிற அமௌண்ட் வந்து எவ்வளவோ அதை எடுத்துக்கோங்க. மூணாவது, half month salary based on last 10 month average salary immediately preceding the month of retirement or death. இது வந்து எப்படின்னா half month salary எடுத்துக்கோங்க. half monthனா லைக் எவ்வளோ சேலரி வந்து உங்களுக்கு, அதாவது எப்படின்னது இப்போ வந்து ரிட்டையர் ஆகுறீங்க 1st Jan, அப்போது நீங்கள் ரிட்டையர் ஆகுறீங்க, அதுக்கு முன்னாடி 10 months, அப்போது முன்னாடி 10 monthsனால் டிசம்பர்லேருந்து கேல்குலேட் பண்ணணும். டிசம்பர், நவம்பர், அக்டோபர் சொல்லி லாஸ்ட் 10 month சேலரி எடுத்துக்கணும். ஓகேவா, லாஸ்ட் 10 month சேலரினா பர் மந்த் எவ்வளோ அது மாதிரி இன்ட்டு 10 months எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஆவரேஜ் சேலரினா டிவைடட் பை 10 போடணும். ஓகேவா, டிவைட் பை 10 போட்டுட்டு எடுத்துக்கணும். ஃபார் ஈச் கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ், இங்கே என்னடா ஃப்ராக்ஷன் இக்னோர்ட் போட்டிருக்காங்க, அது ஒன்றுமே இல்லை. ஃப்ராக்ஷன்ஸ் இக்னோர்ட்னா லாஸ்ட் எக்ஸாம்பிள் கவர்டில் வந்து நாங்கள் என்ன பார்த்தோம், அவங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷன் எடுத்துப்பாங்க 27 years and 8 months அப்படிங்கிறப்போ நாங்கள் 28 months அங்கே எடுப்போம். பட் இங்கே வந்து என்னென்னா 27 years and 8 months இருந்தாலும் அது வந்து ஃப்ராக்ஷன் இருக்குது, அதாவது கம்ப்ளீட்டட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எவ்வளோ 27, அப்போ 27 ஆக்சுவல் என்னவோ அதை மட்டும் தான் இங்கே எடுத்துக்கணும். அதுக்காக தான் இங்கே வந்து ஃப்ராக்ஷன்ஸ் இக்னோர்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து ஆவரேஜ் சேலரி கேல்குலேட் எப்படி பண்ணுறாங்க அப்படி பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பேசிக் சேலரி பர் மந்த்துக்கு வந்து எவ்வளவோ அதை எடுத்துகிட்டு அதே மாதிரி லாஸ்ட் 10 months, இப்போ ஜான்வரியில் அந்த பர்சன் ரிட்டையர் ஆகுறாங்கன்னா ஜான்வரிக்கு முன்னாடி இருக்கிற 10 months, டிசம்பர் அப்படி
நவம்பர் அப்படி போகிற 10 months நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் டிஏனா டியர்னஸ் அலவன்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். அதாவது இப்போ டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க, சரியா? ஆனால் அதில் வந்து சில பர்சன்டேஜ் அமௌண்ட்டு, இவ்வளோ பர்சன்டேஜ் மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு போகும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு போகுதோ அதை வந்து இங்கே எடுத்துக்கணும். அதை வந்து இங்கே எடுத்துக்கணும் பர் மந்த்து இன்ட்டு 10 months. அதே மாதிரி சப்போஸ் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து நல்லா பிஸ்னஸ் வந்து கம்பெனிக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போது அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு சேல்ரி மட்டும் இல்லாமல் எனக்கு நீ பிஸ்னஸ் நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக கமிஷனும் கொடுப்பாங்க, சேல்ரி இல்லாமல். ஸோ அந்த கமிஷன் வந்து எதுலேருந்து எடுக்கணும்னா, அந்த கம்பெனிக்கான சேல்ஸ் இருக்கும்ல, அந்த சேல்ஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உனக்கு வந்து கமிஷன் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் அது வந்து ஒரு மந்த்துக்கு எவ்வளோ, அதே மாதிரி லாஸ்ட்டு 10 monthsக்கு எவ்வளோ, ரிட்டையர்மெண்ட் ஆன டேட்லுக்குந்து பிஃபோர் 10 months அதை எடுத்துக்கணும். அதை நீங்கள் எடுத்து டோட்டல் பண்ணிட்டு இப்போ ஆவரேஜ் போடணும். லாஸ்ட் 10 monthsக்கு உங்களுக்கு ஆவரேஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி டோட்டல் போட்டுட்டு டிவைட் பை 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். ஓகே, இப்போது சில நோட்ஸ் என்னென்னா, இப்போ கிராஜுவிட்டி வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் அந்த ஃப்ளோ சார்ட்டில். சர்வீஸில் இருக்கும்போது ஏதோ ஒரு எம்ப்ளாயி வந்து ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஃபுல்லி டேக்ஸபிள், கரெக்ட்? ஓகே, இப்போ செகண்ட், கிராஜுவிட்டி வந்து ரிசீவ் பண்ணிக்காங்க எங்கே, 2 or more employers in same previous year, then aggregate amount of gratuity exempt from tax cannot exceed 20 lakh. ஓகே, இது என்னென்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்னென்னா, A லிமிடெட் அண்ட் B லிமிடெட். ஓகே, இவங்க வந்து 2 பேர் யார், 2 பேரும் 2 எம்ப்ளாயர்ஸ். இப்போது எக்ஸுங்கிறது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 2 கம்பெனிலையும் ஒரே வருஷத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சேம் ப்ரீவியஸ் இயர். ஓகே, இயர் வந்து சேஞ்ச் ஆகலை. அப்போது ஏ கம்பெனிலையும் அவங்க வந்து கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து அவங்களுக்கு எக்ஸம்ஷன் 15,00,000 கிடச்சிருக்கு. பி கம்பெனிலையும் வந்து எக்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, அங்கேயும் கிராஜுவிட்டியில் வந்து எக்ஸம்ஷன் கிடச்சிருக்கு 7 lakh. அப்போது ஏ கம்பெனியில் எக்ஸம்ஷன் 12 lakh, பி கம்பெனியில் எக்ஸம்ஷன் 7 lakh. டோட்டலாக எக்ஸம்ஷன் எவ்வளோ கிடச்சிருக்கு, 19 lakh கிடச்சிருக்கு. ஆனால் இது ரெண்டுமே ஒரே வருஷத்தில் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, சேம் ப்ரீவியஸ் இயர் 21, 22. அப்போது டோட்டல் எக்ஸம்ஷன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அந்த நோட்லனா, ஏதோ ஒரு எம்ப்ளாயி 2 எம்ப்ளாயர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் சேம் ப்ரீவியஸ் இயரில். பட் சேம் ப்ரீவியஸ் இயரில் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு கிடச்சிருக்கிற கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து எக்ஸம்ஷன் வந்து ஸ்டாச்சுட்டரி லிமிட் 20 lakh வந்து தாண்டவே கூடாது. அதுதான் அவங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட். அதாவது தாண்டக்கூடாதுன்னா, இப்போ சப்போஸ் 19 lakhக்கு மேலே இருந்தால் கூட அவங்களுக்கு டோட்டல் எக்ஸம்ஷன் எவ்வளோ தான் கிளைம் பண்ண முடியும்னா 20 lakhs மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். இஃப் எம்ப்ளாயி ரிசீவ்ஸ் கிராஜுவிட்டி ஃப்ரம் போத் எம்ப்ளாயர் இன் த சேம் ப்ரீவியஸ் இயர்னா. ஓகே, இப்போ தேர்ட் நோட், இது வந்து என்னென்னா, கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயி வேறு கம்பெனியில் வேறு இயரில், அதான் அர்லியர் ப்ரீவியஸ் இயர் ஃப்ரம் ஃபார்மர் எம்ப்ளாயர். ஃபார்மர் எம்ப்ளாயர்னால் பழைய ஓல்டு எம்ப்ளாயர், அதுதான் ஃபார்மர். அண்ட் அகெயின் ரிசீவ்டு ஃப்ரம் அனதர் எம்ப்ளாயர் இன் லேட்டர் ப்ரீவியஸ் இயர். இதுக்கு முந்தின வருஷத்தில் வந்து அவங்க திரும்ப கிராஜுவிட்டி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஸ்டாச்சுட்டரி லிமிட் இருக்குல்ல 20 lakh, அது வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 20 lakhs போட்டு ஒர்க்கிங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன், அதாவது கிராஜுவிட்டிக்கான எக்ஸம்ஷன் வந்து கிடச்சிருக்கும். இப்போது திரும்பவும் இன்னொரு கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிலையும் எனக்கு வந்து கிராஜுவிட்டி கொடுத்து அதுலேயும் எனக்கு வந்து எக்ஸம்ஷன் வந்து கொடுக்க போது இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஸ்டாச்சுட்டரி லிமிட் எவ்வளோ, எனக்கு 20 lakh, அந்த 20 lakhல வந்து எனக்கு லாஸ்ட் எம்ப்ளாயர்கிட்டேருந்து எனக்கு எவ்வளோ வந்து கிராஜுவிட்டி ரிசீவ் எக்ஸம்ஷன் ஆச்சோ, எவ்வளோ மொத்தமாக எக்ஸம்ஷன் ஆச்சோ அதை வந்து 20 lakhலேருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது அதுக்கான எக்ஸாம்பிள். என்ன பண்ணியிருக்காங்க, ஏ லிமிட்டட்லேருந்து கிராஜுவேட் வந்து எவ்வளோ எக்ஸாம் ஆகிருக்கு, 12 lakhs. எப்போது, 2020-21. இப்போ எக்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, பிங்கிற கம்பெனியில் 21-22, அதாவது நெக்ஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க.
அங்கேயும் அவங்களுக்கு வந்து சில கிராஜுவிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆகும்னா, ஸ்டாச்சுட்டரி லிமிட் நம்ம பார்த்தோம்ல 20 lakhs, அது வந்து இப்போ ஓல்டு வந்து எவ்வளோ இருக்குது ரிசீவ் ஆகிருக்கு கிராஜுவிட்டி, எக்ஸம்ட் ஆன ரிசீவ் ஆன அமௌண்ட் வந்து 12 lakh. அப்போது அந்த 20 lakh லிமிட்லேருந்து 12 lakh வந்து கம்பெனியில் வந்து எக்ஸம்ட் ஆன அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டா 8 lakh தான் வந்து லிமிட் ஆயிரும். அப்போது அந்த அளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிரும். அதான் சொல்கிறாங்க, as gratuity amount exempted earlier should be reduced in statutory limit.